செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன போது பாக்குறேன்? என்ன விஷயம்? என்ன மூக்கு பாக்குறேன்? இந்த நார்னா எதையா போத்துறது? கிட்டக்கு வந்த உடனே நாடுறது நாரதா? நான் காலைல குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஐயோ, உண்மை சொல்லுவனா? அந்த நாட்டம் எனக்கு தெரியாதா? குளத்துல கண்ணாருன்னா நாடுறது என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு தூரம் எடுக்கணுங்கிறேன். அதுக்கு என்ன எடுத்துட்டா போறது? நீங்க கவலைப்படு. சும்மா அவன் சரி பையன், அவனை போய் நம்ம சொல்றது போயிட்டு பாத்துட்டு இருக்க. உங்களுக்கு என்ன இருக்கா? நல்லா இருக்கு, போகட்டுமே. எல்லாமே நமக்கு சாப்பிட்டதுனால பெருசு, சம்பளம்னால பெருசு. இந்த பயல்கள் எல்லாம் தொட்டா பெரிய பாவம் வந்து சேர்ந்துடும். ஆபத்துக்கு பாவம் இல்லை, வாங்க. ஐயா அதே தூண்ட நீச்சல் தெரியாது. உள்ள துண்டு அந்த பயலுக்கு போட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்து நான் கோமலு கேட்டாலும் வந்திருக்கேன். ஐயோ, நேற்று வெக்கமா சொல்லியா? சிரிக்கிற இந்த விஷயத்த வெளியே சொன்ன ஜாகிரதை. உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். நீ இந்த பஞ்சாயத்துக்கு தலைவன். நேத்தி ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா. அவ கழுத்துல இருந்து தாலி அறுத்துக்கிட்டு போயிருக்கான். திருட்டு பையன். யாரவே சொன்னீரு? அதான் அறுத்துக்கிட்டு போற பையன். திருடன் தான் அட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே அறுப்பானா? அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணானா கையக்கால முடக்கி விடுவேன், தெரியுமில்ல? அது சரிவ. பாவம் ஏழை பாழைங்க தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றீரு பாழன்றீரு, தங்கம் விலையேறி போச்சுன்றீரு. ஏழைங்க ஏழை தங்கத்துல தாலி பண்ணி போட்டுக்கணும். அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு. அவன் தராதரத்துக்கு தகுந்த மாதிரி வாழ வேணாமா? மூஞ்சி மூஞ்சி தராதரம்னு தராச புடிச்சிட்டு நில்லு. எங்க உனக்கு தராதரம் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய புடிச்சு நிக்கிறான். அடடே கல்யாணியா? இப்ப துணி சுமக்கிறதே விட்டுட்டியா? தேங்காய் வியாபாரமா? இல்லீங்களா சாமி, ஐயா விட்டு தோப்புல 5 பேர் தேங்காய் திருந்தானோ. அவளை அடிச்சு உதச்சி கடிச்சு விட்டு வண்டியை விட்டு வருதுங்க சாமி கல்யாணி. அடி என் கல்யாணி கண்ணு, எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்க. ஏங்க உன் தோட்டத்துல இருந்து ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி. அத வாயார வாழ்த்த. அந்த கைதிய வாழ்த்துக்காக எங்க முதலாளி வாய வச்சுக்கிறாரு. ஐயா, அந்த வாய்க்கு வேற வேற இல்ல இருக்க. பொய் பேசுறது. இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போட்டு தின்னோம். நீ வாயார வாழ்த்தவும் மாட்டேன், பாராட்டவும் மாட்டேன். நானே வாழ்த்துறேன். கல்யாணி கல்யாணி கல்யாணி. பக்கத்தாப்புல டேஷன்ல எழுந்தர் போல இது. அதான் உள்ள வந்தேன். வரப்பா பொண்ணையா சௌக்கியமா இருக்கியாப்பா? சௌக்கியமா இருக்கும்பா. சின்னையா பறிச்சு பறிச்சு தரிச்சுட்டாரு. கண்ணு வைக்காதா கழுத. ஐயா சென்னை இரு, திஷ்டி சுத்திட்டு உள்ள போவோம். கொண்டடா. ஏன்பா இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடலையா? உயிரை விடுவேன், பழச விட மாட்டேன். சாஸ்திரம் பிறண்டு போச்சுன்னா சரித்திரமே பிறண்டு போகும் தம்பி. கொண்டாடா சுத்துற மூதேவி மூதேவி. மோர கண்டிக்கு திஷ்டி வரையா விடும். குழந்தைய சுத்துவேன். ரெடி பண்ண சொன்னேன். பண்ணி ஆரஞ்சு என்னாச்சு? ஆரஞ்சு 12. கணக்கமுள்ள மவன் இல்ல அறிவுல அதை கேட்க விட. ஆரஞ்சு பழம் என்னாச்சு? பீரியா பீரி. வண்டியில சௌரியமாக சரியா? ஒரு
சுந்தர பார்த்த மாதிரி சுதாரணா சுத்தமான பையன். பொண்ணையே உங்களுக்கு தான் பிறந்தான்னா நிச்சயமா யாருமே நம்ப மாட்டான். தப்பா நினைச்சா உங்களுக்கும் அவனுக்கும் குணாதிசயத்துல வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட சத்தம் இருக்கு, அவங்கிட்ட சாத்தம் இருக்கு. சொல்லதான் வந்தீரா? போங்க தம்பி அப்புறம் பாத்துக்கலாம். என்ன மத்தியா சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேன். கோழி சண்டையெல்லாம் எப்படி நடக்குது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. விவசாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. எங்கேயும் போறது இல்லைங்க. தம்பி போய் வேலையை பாருங்க. இதோ போறோங்க. வேலைக்காரங்க கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு முறை இருக்கு. நீ இன்னைக்கு முதுகுல தடவைன்னா டக்குன்னு தலையில ஏறி உட்காந்து. அவங்களும் மனுஷங்க தானப்பா. அதனால தான் ஓட்டுக்குள்ள இல்லைன்னா மாட்டு கொட்டாயில கட்டிட மாட்டாங்க. அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு. அதுதான் தப்பு. ஒருத்தனை நெட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை குட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை சிவப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை கருப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அழகா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அசிங்கமா படிச்சிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவன் படைக்கிறாங்க. அப்பா இதுல இருந்து என்ன தெரியும் தெரியுமா? ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு வரந்தாட அப்படி படைச்சிருக்காரு. அதெல்லாம் புரியாது பேசாத. இருந்தாலும் நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க. வீட்டுக்குள்ள 2 கட்சி இருந்தா எப்படிதான் கொடுப்படுமா? போய் குளிச்சுட்டு பலம் இருந்தா கொடுப்போம். என்கிட்டயே பேசுறியா வர அவன் மேல தப்பு இல்ல. பட்டத்துல படிச்சால போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளை போய் வந்து கலப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ, இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுதே. மூச்சில பதில் சொல்லாத, பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயித்தை போட்டு அதை நீங்க பாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊருக்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறேன். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன அசலாறு பார்த்தாங்கன்னா பேசாம போயிடும். நீ கவலைப்படாத. உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா, எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? எனக்கு முத்தமா என்ன கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ, நான் மறந்துடுவேன்னு. நான் ஞாபகப்படுத்துறேன். மறந்துடாத. இல்ல, எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு நில்லு நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க. அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான். அப்படி வள, இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்க. மாயா துணி தூக்கி போடு சீக்கிரம். போட்டுட்டேங்க, போட்டியா? இடுப்புல கை வை. அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீக்கா விளம்பரத்துக்கா படம் எடுக்கிறேன். நீங்க தானே நிக்க சொல்றீங்க. சரோஜா தேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டுறேன். அவங்க அதான் நம்ம கொட்டாயில வந்து ஆடினாங்கல்ல, அவங்கள மாதிரிதான். வாங்க வாங்க. ஆமாடியோ, எடுத்துட்டேன். உப்பு கைதான் பார்த்தம்பா. ஐயா, வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா அப்பாவா? சரி, போற போக்க பார்த்தா அப்பா அப்பான்னு சொத்துல பங்கு கேப்ப போல் இருக்க நீ. மாடையா, ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேட்கற லட்சணமா இது? ஆமா, உனக்கு இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னா என்ன விலையில இங்க? ஆமா, பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? என் ஐத்தமாளுக்கு அனுப்பணும். மெட்ராஸ் வேலைக்கு வரப்ப திருட்டுறையில வந்தேன்னு சொல்றது, இப்ப புதுசா அத்தமா முளைச்சிருக்காள உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் தானா? மெட்ராஸ்ல எங்க சொந்தக்காரங்க சில பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அர்ஜுன் காலனி இல்ல? அர்ஜுன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பகா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிக்காரன்றதுனால செல்லமா உன்ன வச்சிருக்கேன். கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா? பயில்வான் தானே. இப்படிதான் அட்வான்ஸ் காட்டு.
தகராறு பண்ணார். வெச்சவன் ஒரு நாள் என்னடா வேப்பம்பூ ரசம். பாடி ரசமா? ஆமா, 5-6 கப்பு நல்லா இருக்குது கப்பு கப்புன்னு அடிச்சாரு. அவ்வளவுதான். அவரு இத பாருங்க, இப்படி போட்டாரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூ ரசம் வைக்கலாம் நினைக்கிறேன். எச்சக்கையா இருக்கு, நீயே பணத்தை வேணா எடுத்துக்கல. பரவாயில்ல, எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னமே இந்த வீட்டுல மறந்து வேப்பம்பூ ரசம்னு பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வா தேடிய கேக்குற? இது ரசம் சோறு தானே? ஆமா. எனக்கு சோறே வேணாண்டா. என்ன பட்ட பகல்ல நண்பர்கள் ஆடிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? இது காயல் விஷயம். காயலா? அது என்னடைய காயல்? தெரியல. தெரியல. ஆம்பளையும் பொம்பளை ஆட்டியும் பாட்டு பச்சிக்கினே அப்படியே கட்டி புடிச்சுக்கினே தலையை குடிச்சுக்கினே நவந்தல்ல சரி சொல்லு. அப்படி அவன் நம்ம ஊருக்குள்ள நடக்கணும்னு சொல்லு. பஞ்சாயத்தை வச்சு பணத்தை வாங்கிட்டு அதான் முடியாதுங்க. ஏன் காய் பண்றத நம்ம சின்னையாதான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவன் தலையிட மாட்டேன். அவனுக்கு பழக்கமே இருக்காது. நீங்க நம்ம சின்னையா இருக்காரு, இன்னும் ஜோரம் பரிகரிக்கிறா தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு கூட வராதுங்கிற விஷயம் சொல்றேன். அந்த பொண்ணு கூட பாட்டு பாடிங்க, இப்படி போய்கினே இப்படி வந்துக்கினே இப்படி போய்கினே இப்படி வந்துக்கினே அந்த சிட்டு ஸ்வீட்டா இருக்கிறத பாத்தீங்க. நீங்களே ஐப்பா கும்பல் ஆகிங்க. நமக்கு தெரிஞ்சுங்க. நமக்கா? நமக்கு தெரிஞ்சவதான். நமக்கா? நம்ம வீட்டுல தலைவை எடுக்கிறீங்க பஞ்சவரணா அது அவ கூடிய அவன் குமார் அடிக்கிறான். ஆமாங்க, இந்த 2 கண்ணால நான் பார்த்தேங்க. இப்படி பார்த்த விஷயம் இருக்கு, என் மான மரியாதை போற விஷயம் இத நான் என்ன சொல்லிடுறேன். நெரிச்சு கொண்டு போடுவேன். இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது, தெரியுமா? உன்னோட வச்சுக்கோ. போடா போ. பொண்ணையா நல்ல நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கிறேன். பட்டம் பண்ணல நீ என்னப்பா? என்ன அப்பாவா? என்ன அப்பா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டிய நானும் கண்டிக்கிறது இல்ல, நீ அவ தெரிஞ்சு நடந்து. என்னப்பா விஷயம்? என்ன விஷயமா? என்னடா விஷயம்? விஷயம் என்ன வந்து கேட்கிற? இத்தனை வயசுக்கு மேல அந்த வீட்டுக்காரியம் போற நானே பாக்குறமா? நீ பாத்துதான் படிச்ச பிள்ளை விவகாரத்தை பாப்பன்னு பார்த்தா நீ மாதிரி வெட்டித்தனமா சுத்திக்கிட்டே இருக்க. அவ்வளவுதானே? இன்னைக்கு ராத்திரியே புறப்படாது. பக்கத்துல பாண்டவங்கள இல்ல, அங்க நமக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு. போய் வசூல் பண்ணிட்டு வந்துரு. ராத்திரியே போய் முன்சிப் வீட்டுல படுத்துக்கோ. வெடிங்க எழுந்திரிச்சோம்னா ஒரு வயலையும் வெளியே விடாத. அப்படியே அதிக வசூல் பண்ணிட்டு வா. தத்தாவி எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து கொடுக்குறப்பா. ஆமா, நேற்று ராத்திரி உன்னை காலையில எங்கடே போயிருந்த? அம்மா ராதாங்க. அம்மா ஆடாவா? நான் எம்மா தான் கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே தெரியுமான்னு கேட்க. என்ன விஷயம்? அவர் நச்ச ரத்த கண்ணி பேக் இல்லையா? போகும். அதை பார்த்துக்கிட்டு படம் எப்படி இருந்தது? அதுல அவர் குளம் மாட்டிக்கினேன், ஜூஸ போட்டுக்கினேன். படா துறக்கானுக்கா வந்து ஏழப்பாடிகளை எல்லாம் படா பேட்டா பண்ணிட்டாங்க. கட்சியில என்ன ஆச்சு தெரியுமா? அதனால குஷ்டம் முடிச்சு அது கத்தினே செத்து போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி கத்திக்கிட்டே சாப்பிடாங்க. நீங்களும் அந்த மாதிரி கதைய ஒரு தபா பார்க்கணுங்கிற. எல்லாம் ஒன்னா எல்லாம் அலக்கலக்கா வருது. ஐயோ ஐயோ கண்ணே.
என்ன வேலைடா செய்யற? என்ன ஏண்டா, என் சம்சாரம் ரீட்டாவுக்கு பயந்துகிட்டானடா இப்படி டூப் அடிச்சேன், இப்படி கீழே போட்டு கொண்டுட்டியடா. எனக்கு என்ன தெரியும் நீங்க உங்க சம்சாரத்துக்கு வந்து இப்படி பயப்படுங்க. நீ இதுக்கே டூப் போடுற, எனக்கும் நீ டூப் போடுற. உனக்கு டூப் போட முடியாதம்மா, நீ தான் பகல்ல தூங்குற, ராத்திரில டெண்ட பூரா சுத்திட்டு வர்றிய. Shut up, ரப்பர். இந்த லவ் லெட்டர் பாரு. எனக்கு ஏமா லவ் லெட்டர் எனக்கு ஒருத்தர் கிடையாதுமா. எனக்கு Stupid. உனக்கு இல்ல, அவருக்கு. இந்த மூஞ்சிக்கு ரப்பர் தூக்கி நெருப்புல போட்டுடுவேன். யார மூஞ்சிக்கிங்கிற? ரப்பர், டாடி மம்மி சொன்னுச்சு இதை கல்யாணம் பண்ணிக்கோவோனான்னு. இது என்னை வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணம் பண்ணிச்சு. நான் இது பின்னால ஓடி வந்தேன். இப்ப பாரு வேற ஒரு லவ் லெட்டர் வந்து. எனக்காவது லவ் ஆகுது லெட்டர் ஆகுது, அதை வாங்கி படுறா. என்னடா அது? அதுக்கு மயக்கம் வந்துட போதுடா, தலைகளை சுத்துறேன். எங்க எழுதிருக்காங்க? படிக்கவும் தெரியாதா? ஆமா, இது ஆரோக்கிய சாமியின் பேர் எழுதிருக்கு. பா உன் கீதா கவனிச்சுக்கோ. ஆரோக்கிய அட பாவி, இது எனக்கல்லடா, இது இந்த சிங்கம் புலிக்கு கறி வாங்கி போடுறான்ல, சின்ன ஆரோக்கிய தலையா நடக்கிறான் அந்த ஆரோக்கிய சாமிக்கு வந்திருக்கு. அவனுக்கு அடிக்கடி இதே போல லெட்டர் வருது. நான் சொன்ன அடை பேரை மாத்திக்கடான்னு, எங்க அம்மா வச்சதுங்கிறான். எனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரனா பேரை வச்சான் அந்த லெட்டர். ஐயோ சனிய, ஐயோ அவனுக்கு வந்து லெட்டர் என்கிட்ட கொடு. அடையா சனியம் போட்டான். இவனுக்கு கண்ணும் தர காதல் இருக்கல. சாணி ஏன்டா நின்னுகிட்டே திங்குறது? சாணி நீ கேட்ட வந்தாரு பார். இந்த தில்ரூபாவை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும். எந்த தில்ரூபா? அந்த குண்டை ஏன் இருக்கிறானே? ஆமாடா, அவன் தடியன் தங்கச்சிதான்டா சொல்றேன். அவ பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது, என் பாஷை அவளுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் அவ பாஷை புரியுமே. எனக்கு அந்த பாட்டு எனக்கு தெரியாது. நான் துட்டு கொடுக்குறேன்டா. அப்ப சமாளிக்கலாம், காதல் தானே சமாளிக்கலாம். அப்போ காதல் பாஷையை எங்கிட்ட விடு, நான் அதை வாங்கி அவகிட்ட விடுறேன். ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா. வாவோ வாவோ, நீ இப்படி உட்காரு. அந்த பார்வை அந்த மசாலா मेरे दिल धड़क धड़क। क्या? मेरा दिल धुड़क धुड़क धुड़क। क्या बोला? इधर सुन ले, माधुरी चिल्ला नहीं दो। अपना बनाएगा सुंदर, अपना बनाएगा सुंदर। ओ मेरे प्यार वापस। Dimplas. Dimplas. Ayo, ayo. Ini sumpah kira. Bambri mas है. बम्बली मास बोले? नहीं करोगे? भैया देखो, मुझे बम्बली मास बोला. ஒன்னா சேர்ந்து ஏன்டா கத்துறீங்க? விடப்பா விடப்பா, என்ன மங்கோல பண்ற? என்ன बम्बली मास बोला, பம்பளி மாஸ் இங்க வந்து கேட்ட, கடையில கேட்டிருக்கணும். என்னமா அது? मुझे बम्बली मास बोला. இதுவும் பம்பளி மாஸ் கேஸ் தான். என்னடா கேட்ட? நானா கேட்டேன், நானா சொன்னேன். இவன் தான் ஜானி தான் சொன்னான். என்ன சொன்னேன்? जानी இங்கேயும் பம்பளி மாஸ் தானே. என்ன ஒண்ணுமே புரியலையே. என்னடா ஏன்டா என்னடா? दिलरुबा இல்ல दिलरुबा, அந்த दिलरुबा வேல. जानी उनकी पुरीले, उनकी मूले इले. रबर दिलरुबा लव. தில்ருபா மேல ரப்பர் லவ்வா? தில்ருபா மேல ரப்பருக்கு லவ். நல்லா இருக்கும். தில்ருபா ரப்பர். அடே தில்ருபா ரப்பர். ஆமா, நீ லவ் பண்ண ஆரம்பிக்கிறவன் அந்த பாஷையை தெரிஞ்சுக்கிட்டா லவ் பண்ணும். அதுக்குதான் இவனை குருவா வச்சு ஆரம்பிச்சு அதுக்குள்ள கொதவனை குடிச்சு தடைவன். சரி, அப்ப உன் பாஷையை சொல்லி கொடுத்து வர்ற. தமிழ சொல்லி கொடுற, தகராறே இருக்காது. दिलरुबा, இனிமே நான் தமிழ் நான் சொல்லி. अच्छा, मुझे तमिल सिखाएगा भैया. रबर मुझे तमिल सिखाएगा. रबर तुमको तमिल सिखाएगा? अच्छा अच्छा. தமிழ் ஒண்ணு சீக்கா. फिर क्यों मुझे बम्बली मास बोला? அடாடா, பம்பளி மாசம்னு சொன்னா என்ன? பம்பளி மாசம்னா என்னமா தெரியுமா? காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிறியா?
வைகார பாவி பாதி என்னெல்லாம் அம்மா தோசை நெய்யில் சூட்ட தோசை அம்மா சூட்ட தோசை என்ன மரியாதை வர்றா என்ன மரியாதை அதே அப்பா சரி நீதான சொல்ற இனிமேட்டா இருக்கு சொல்லு நான் படிக்கட்டும் நீ கேட்கட்டும் ஒரு தூ வேண்டாம் நான் சொல்றத கேளு உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணு காதல் பாஷை அதை கத்துக்கோ காதல் தமிழ்ல வேற இல்ல கமல்ல வேற நிறைய இருக்குது நமக்கு என்ன தூ நான் சொல்றத சொல்லு அன்பே அம்பே ஐயோ தாயே பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கே காதலரை சொல்லு காதல் எச்சரே அதை விடு கொஞ்ச நேரம் நம்மள மறந்து எங்கேயாவது பரப்போமா கண்ணே உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்குது ரசகுல்லா ரசகுல்லா முதல் ஆட்சி அம்மா ஏண்டா தினசரி இந்த முதல கட்ட வந்து மாட்டிக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன் அவன் தினம் வந்து கொதவரை குடிக்கிறானே நான் கேக்குறேன் தமிழ சொல்லி கொடுத்துட்டானே காதல் பண்ண சொன்னேன் தமிழ சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணு சொன்னேனா உனக்கு மூளை இல்லை காதலுக்கு பாஷை இல்லை என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு முறை சும்மா இரு முறைகட்ட பையன் நீ மட்டும் என்ன முறை நடந்த ஃபர்ஸ்ட் நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன் டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போய் நிறுத்து இங்க என்ன கலாட்டா இல்ல சார் சும்மா சண்டை என்னப்பா நடந்தது ஒண்ணு இல்லைங்க சண்டை என்ன கிடையாது தூக்கம் வரல அப்படியே ஜாலியா குஷியா தமாஷா பாடிட்டு இருந்தோம் ஜாலியா பாடினீங்களா இவர் சம்சாரம் இருந்தா ஜாலியா பாடணும் என்ன பார்த்து ஏன் பாடினீங்க மறந்து போய் பாடிட்டேன் மறந்து போய் சம்சாரம் நினைச்சு பாடிட்டாரா ஐயோ தப்பு தப்பு தப்புன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பாடலாமாப்பா பொண்ணை பார்த்து யார் சார் பாடினா திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது திரும்பி பார்த்தேன் வெளிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது அவ்வளவுதான் போய் சார் என் நிழல பார்த்து தான் பாடினாரு என்னம்மா இது பொண்ணுக்கும் சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவா வந்து தூங்கலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போதும் 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 இதுக்கு மேல வழக்கமே தேவையில்லை இப்ப ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு என்ன தப்பு சண்டைக்கு வரப்படாது நின்னு கேட்கணும் நீ சிலையா நின்னதும் தப்பு அதை நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது நான் சொல்றேன் என்ன நல்ல நிலவுல அழகான ஒரு சிலையை பார்த்து அப்படியே கற்பனை ஊட்டெடுத்து தெரிவிச்சு பாடுத ஆடுத பெரிய சிலை உமர்க்கையா அழகா பார்த்துதான் ஆடினாரு பாடினாரு போதுமா போதுமா இந்த சண்டை எல்லாம் கூடாது போ போய் படுக்க போ என்ன ஜீவா நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா தமாரே கையில் அடி வாங்கிருக்கல உங்க எத்தனை தூரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது எதுக்கு இந்த எக்ஸசைஸ் போதும் போதும் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நான் ரொம்ப வெக்கப்படுறேன் கத்தி எறிஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சேன் அவன் போய் தொலை தங்கச்சி உயிர் காப்பாத்தினது போது வஞ்சம் வச்சிருக்கிற பாம்பு ஓடி போச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாதுமா ஆமா ஆடுல வருது சரசா வாங்க அடட நீ கூட இங்கதான் இருக்கியா கலாமல யாரோ கத்தி பேசினாமல ஆமா நீங்க எப்ப வந்தீங்க ராத்திரி வந்தேன் ராத்திரி தான் கத்தியும் வந்தது தம்பி என்ன விஷயம் கத்தி என்னை ஒன்னா சேர்த்து பேசுற அவர் பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே இவர் இல்லைன்னா கலாவை உயிரோட பாத்திருக்கவே முடியாது எங்க பணத்தை ஏப்பம் விடுறதுக்காக எங்க உயிருக்கே உல வைக்குது ஒரு கூட்டம் எங்க அப்பா பெண்களை பெத்த பாவமா இவர் ஆனா பிறந்த பாவம் சரசா இப்படி பொதுப்படையா பேசி எனக்கு கோபத்தை உண்டாக்காத புத்தி இருந்தா அது சித்தி வேலைன்னு தெரிஞ்சுக்க கூடாது சித்தியை கேட்டா இது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க கலாவை கேளு அவ அறியா பெண்ணு அவள என்ன கேக்குறது அவ பணம் 2 லட்சத்தை விட்டறிஞ்சிட்டா உங்களை உத்தமரன் நாங்களே சொல்லிட்டு போறோம் இந்த சூழ்ச்சி பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் 1000 பேர் வந்து கைவரிசை காட்டினாலும் சரி எங்கிட்ட இருந்து இன்னும் விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியாது இன்னும் விஷயம் கூட தெரிஞ்சுக்க முடியாது இம்பாசிபிள் இம்பாசிபிள் போட்டானே வாடா வாடா வா 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 வாடா கல்யாணம் ஜாலியா வாடா வெக்கத்துல வெக்கத்துல வாங்கோ வாங்கோ குரங்கோ கூட்டிட்டு வந்திருக்கேன்னு ஆயாவா
என்னது ஆயா ஆயா இல்ல இல்ல அண்ணே சொல்லுது எங்கே வந்தானுங்கோ பொண்ணு கேட்க வந்தானுங்க அவனுங்க கிடக்குறானுங்க ஏண்டா ரப்பரு நீ சொல்லி வச்ச தமிழா இந்த லட்சணம் சொல்றோம் இதப்பா நீ எங்கடா அவன் மாப்பிள்ளை? உள்ள வெக்கம் இல்ல ச்சே. ஹே ரப்பர் நீ மாப்பிளை பயப்படுது அஸ்ரால் பஹல்வான் அன்கிட்ட சொல்லு நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரோம் வர்றோம் வந்திருக்கோம் வர்றோமா நான் வந்திருக்கேன் ஏண்டா நெஞ்சு அடிச்சுக்கிறேன் சுமாரா ரூபா ரப்பருக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் உன் அண்ணன் கிட்ட சொல்லு ए, भैया அது பையன் அது பானை शादी करने को आया சரி அம்கோ அச்சா அடாடாடாடாடா உனக்கு இன்னும் பொண்ணு பிறக்கலடா சும்மா இரு என்ன இது ரீட்டா पहलवान தங்கச்சி ரப்பருக்கு கொடு உட்கோ என்ன சொல்றான் என்ன சொல்றான் இவன் சொல்லுது அவன் சண்டைக்காரே குடுக்க மட்டே சொல்லுது என்னது குடுக்க மாட்டே என்னது இது பஹல்வான் நீ கொடு கொடு क्या भैया அண்ணன் தங்கச்சிங்க அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க நீ சைக்கிள் தான் பெல்ல இருக்கியா நல்லா காத்தடிக்கிறீங்க புரியுது சரியில்லை பஹல்வான் என்ன சொல்லுது அண்ணே சொல்லுது கல்யாணத்துக்கு சவாலோடு சொல்லுது எங்க நாட்டுல தான் கல்யாணத்துக்கு வந்து அழைப்பத்தான் விடுவாங்க சவால் விட மாட்டாங்க சும்மாறா தபா ரூபா எப்படியாவது இவனுக்கு நீ மனைவி ஆகணும் கட்டாயம். எப்படியாப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார் நானும் தயார் தயார் என்ன சவால் ஹப்பர் மாறு மேலே ஆ. ஆனே ஏத்துன்னு அண்ணே சொல்லுது ஐயோ ஆனே ஏத்துறதா ஐயோ அவனுடைய எலும்பெல்லாம் முறுக்குல செய்ததாச்சே பல பல ஊந்துருமே என்னடா ஏண்டா சிரிக்கிற ஏண்டா ஏண்டா ஏடா சிரிக்கிறானா என்னடா அது என்னது நாக்காவடி நான் கல்யாணம் பண்ண வந்தவப்பா யாரையமா கல்யாணம் பண்ண வந்தேன் இல்ல யாரையமா மாறுதல் தூக்க வந்தேன் ரூபா ரூபா என் பிள்ளை கருத்த ரூபா நீ எங்க இருந்தாலும் பாருங்க பா என்னது நான் வருகிறேன் ரூபா வாய மூடா இன்னும் ஆளு நீ காதல் பெருசும் சொன்னேன் உசுரு சின்னதும் சொன்னேன் என்ன சொன்னேன் புலி பார்த்தா பாயா போட மாட்டேன் சொன்னேன் சிங்கம் பார்த்தா பாயா போட மாட்டேன் சொன்னேன் ஆனே சொன்னா பாயா போட்டேன் என்னம்மா இது பாய போட மாட்டேன்னா படுக்கைய போட மாட்டேன்னா என்ன பயப்பட மாட்டேன் சொன்னானா ஆனே. 5, 6 டார்லிங், இப்படியே பேசிக்கிட்டு போனா என்ன ஆகும் என்ன ஆகும் இவனுக்கு வயசாகும் இந்த பாருங்க எல்லாருமா சேர்ந்து அந்த ஆணையை என் மேல ஏத்து. ஆமா நான் இல்ல உனக்கு இன்னொன்னு வேணும் இது ஒரு வம்பு இங்க பாரு எரம்புல வாங்க இழுத்துக்கிட்டு பாரு என்னடா என்ன ரூபா ரூபா நீ எங்க இருந்தாலும் பாருங்க பாய மூட கண்ணத்தோட யானை வருது கண்ணத்தோட சவாலை ஏத்துக்கடா எப்படி ஏத்துக்கு சவாலை ஏத்துக்க சவாலை அப்பா, சவால் ஏத்துக்கோ நான் இருக்கேன் நீங்க இருப்பீங்கம்மா யானை வந்து என் மேல மிதிச்சுதுன்னா நான் எங்க இருப்பேன் ஏண்டா நீ ஆணைக்கு அடியில இருப்பியாடா சந்தேகம் தான் உனக்கு பலம் உனக்கு தெரியாது ஆமாண்டா உன் பலம் உனக்கு தெரியாதடா ஆனா அரப்பலம் தான்டா யானை அறப்பலங்கிறது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன் பாஸ் அந்த யானை என்ன மிதிச்சதுன்னா உங்க காலை யாரு மிதிக்கிறது உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது கொண்டை மிதிக்கிறா கொண்டாங்க அம்பே என்னம்மா? பாய போடாதே சவால் ஒத்துக்கினே நானும் ஒத்துக்கிட்டேன் இந்த கம்பெனில ஒரு ஆள் கோஞ்சா போறோம்னு இந்த முதலாளி தான் ஒத்துக்கிட்டாரு தில்ருபா நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கை என்ன விடு வாங்க சொல்லாதே வர்றே படுக்கிறே மார் மேல ஆனை ஏத்தோ சொல்லு ஐயோ முதலாளி ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன? முதல்ல அந்த சின்ன யானை ஏத்தி பழகிக்கிறேன் நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன் ஏன் இருக்கிறதே ஒரே ஒரு ஆணை தானடா இல்ல முதலாளி இவன் அண்ணனை சொல்றேன் ஓஹோ சோலை சயமாக ஜல்திக்கிறோம் எல்லாம் அதிகா திங்கிறவன் தான் இது என்னம்மா இது தகராறு ஆனைக்கு தூக்கம் வருது தீக்கம் மிதிக்க சொல்லிட்டு கேளுங்கடாப்பா கொடுமையே கேட்டீங்களா யானைக்கு தூக்கம் வரதா தூக்க வெறியில பழகி மிதிக்கிறது போறா என் தலையை மிதிச்சுட்டா நான் என்ன ஆவேன் ஒண்ணு ஆனா சுமாரா பழைய எடுங்க
நானே என்ன கொண்டு நிறுத்து போடு எங்கடா அவன் டேய், 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 போடு. எங்க போட்ட மாப்பிள்ளை டேய் எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும் அவனையும் காணும். ஓஹோ எங்க கம்பெனியில இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க. இங்க பாரு குப்பை கிடக்கிற செத்த கூட ஆடுது. டேய் யாரும் குப்பை தொட்டி என்னோட ஆடுது புகைது ஒண்ணுமே புரிய மாட்டேன். சாமி சாமி ஒடிடா ஒடிடா என்னடா ஒண்ணுமே புரியல. என்ன தின்னா ஒரு ஏய் ரப்பா முதலாளி ஐயோ முதலாளி எங்க அப்பா வர்றேன்னாரு வந்தாலும் வருவாரு ஒரு முறை பாத்துக்கிறேன் ஆமா இப்ப